ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தவறுகளின் மத்தியில் உதவும் நண்பன். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடைய கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 38வது வசனம். 1939ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் நாள் புதையல்களை தேடும் 3 பேர் புகைப்பட நபர்களோடு ஹாலிவுட் என்ற பிரசித்தி பெற்ற திரைப்படம் தயாரிக்கும் இடத்திற்கு வெளியேயுள்ள குப்பைகளை தோண்ட ஆரம்பித்தனர். 75 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்விடத்தில் பொன்னும் வைரமும் முத்துக்களும் நிறைந்த பொக்கிஷம் புதையுண்டு போயிற்று என்ற பேச்சை நம்பி அவர்கள் இந்த வேலையில் இறங்கினர். ஆனால் அவர்கள் அதனை கண்டுபிடிக்கவில்லை. 24 நாட்கள் தோண்டியும் பின்னர் ஒரு கடின பாறையால் தடுக்கப்பட்டு வேலையை நிறுத்தினர். 90 அடி அகலமும் 42 அடி ஆழமும் கொண்ட ஒரு பள்ளத்தைத்தான் அவர்களால் தோண்ட முடிந்தது. ஏமாற்றம் அடைந்தவர்களாய் அவ்விடத்தை விட்டு வெளியேறினர். தவறு செய்வது மனித இயல்பு. நாம் அனைவருமே ஏதாவது ஒரு இடத்தில் தோல்வியை சந்திப்போம். ஊழிய பிரயாணத்தில் இளைஞனான மார்க்கு பவுலையும் பர்னபாவையும் விட்டு பிரிந்தான். அதன் பின்னர் அவர்களோடு அதிக நாட்கள் பணி செய்யவில்லை என வேதாகமத்தில் காண்கின்றோம். இதனாலேயே அவனுடைய அடுத்த பயணத்தில் அவனை அழைத்துச் செல்ல வேண்டாம் என பவுல் கூறுகின்றார். இதனால் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மன வேறுபாடு தோன்றுகின்றது. ஆனாலும் அவனுடைய ஆரம்ப தோல்வியையும் தாண்டி பல ஆண்டுகளுக்கு பின்னர் வியத்தகு வகையில் செயல்பட்டதை காண்கின்றோம். பவுல் தன்னுடைய கடைசி காலத்தில் சிறையில் தனிமையில் இருந்தபோது மார்க்குவை அழைக்கின்றார். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம் என்கின்றார். தேவன் மார்க்குவை தூண்டி அவனுடைய பெயரால் ஒரு சுவிசேஷத்தையும் எழுத வைக்கின்றார். நாம் தவறுகளையும் தோல்விகளையும் தனியே சந்திக்கும்படி தேவன் நம்மை விடமாட்டார் என்பதை மார்க்குவின் வாழ்வு நமக்கு காட்டுகின்றது. எல்லா தவறுகளையும் விட மேலான நண்பனாகிய தேவன் நமக்கு இருக்கின்றார். நாம் நமது இரட்சகரை பின்பற்றும் போது அவர் நமக்கு தேவையான பலனையும் உதவியையும் தருவார். கூறினவர் ஜேம்ஸ் பாங்க்ஸ். சமீபத்தில் நாம் சந்தித்த தவறுகள் அல்லது தோல்விகள் யாவை? அவற்றை ஜெபத்தின் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது என்னென்ன வழிகளில் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டோம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.